என்ன முஆத் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தாவது இந்த இஸ்லாத்திற்கு நாம் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் தோழர்களே. முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றவுடனே தன்னுடைய நண்பர்களை மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் சொல்லி ஒரு குடும்பத்தையே இஸ்லாத்தின்பால் அழைக்கிறார். அந்த குடும்பம்தான் அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லுகின்ற பனு சலமா கோத்திரத்துடைய தலைவருடைய குடும்பம், ஒரு ஜமாத்தினுடைய தலைவருடைய குடும்பம். அந்த தலைவருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி, அவருடைய 3 ஆண் மக்கள் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார்கள். தலைவர் யார் தெரியுமா? அந்த தலைவர் மனாப் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலையை வீட்டிலே வைத்து தினசரி அதை குளிப்பாட்டி நறுமணம் பூசி எல்லா வேண்டுதலையும் அந்த சிலை இடத்திலே செய்து வணங்கி வழிபடுகிற ஒரு ஜமாத்தினுடைய ஒரு தலைவருடைய குடும்பத்திற்குள்ளும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் பூந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த வரலாற்றிலே இருந்து அவருடைய வரலாறை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து ஓதுகிற ஆயத், அவர் செய்கிற இஸ்லாமிய பிரச்சாரம் எப்படிப்பட்ட இணை வைக்கிற மக்களையும் யூதர்களுடைய உள்ளங்களிலும் மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை, ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கியது. எல்லோருடைய உள்ளம் கொஞ்சம் கலங்கியது. காரணம், அவர் எடுத்து சொல்லுகிற பாணி. அல்லாஹு தாலா இறக்கிய அந்த வசனத்தினுடைய உயிரோட்டத்தோடு அந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன காரணத்தினால் எல்லோருடைய குடும்பங்களிலும் எப்பொழுதும் எந்த மாற்றமும் ஏற்படலாம் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி 3 மக்களும் இஸ்லாத்தை தழுவி அந்த வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், அந்த தோழர்கள், அவருடைய அந்த மக்களுடைய உதவியின் காரணத்தினால் இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் அவர்களுடைய அந்த உருவ வழிபாட்டிலே இருந்து எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற இஸ்லாமிய போராட்டத்திலே இருந்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹுடைய வரலாறு துவங்குகிறது. எப்பொழுதும் தினசரி வீட்டிலே இருந்து புறப்படும் போது தான் என்ன காரியத்திற்கு புறப்படுகிறோம் என்று அந்த சிலைக்கு முன்னால் சொல்லி அவருக்கு அவரே ஒரு ஒப்புதல் பெற்றதாக நினைத்துக்கொண்டு எந்த நல்லகட்ட காரியமாக இருந்தாலும் சிலைக்கு முன்னால் பூஜை செய்துவிட்டுத்தான் தன்னுடைய பணியை துவங்குவார். தர்கா வழிபாட்டிலே ஊறி போன மக்களுடைய வீடுகளிலே பார்க்கலாம். ஏர்வாடி, அஜ்மீர் போன்ற தர்காக்களுடைய படங்களை பற்ற வைத்து அதிலே ஊதுபத்தி ஏற்று தங்களுடைய நல்ல நாளை கெட்ட நாளை தீர்மானம் செய்கிற மக்கள் முஸ்லிம் சமுதாயத்திலும் உண்டுமா இல்லையா? இதே போல மனாஃப் என்று சொல்லப்படுகிற சிலைக்கு எல்லா வழிபாடுகளையும் செய்து தினசரி வீட்டிலிருந்தே புறப்படுவார். ஒரு நாள் முஆத் பின் ஜபல் என்ன செய்கிறார்? அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியிலே கொண்டு போய் போட்டு விடுகிறார். மாலை நேரத்தில் வீடு திரும்பி குளித்து புத்தாடை அணிந்து கடவுளை வணங்கலாம் என்று பார்த்தால் சிலையை காணவில்லை வீட்டிலே. அங்குமிங்குமாக போய் தேடி பார்த்தால் வீட்டினுடைய குப்பை தொட்டியிலே